நமசிவாய. கலப்பை எடுத்து கதிரவன் போல வருபவளே, உலக்கை எடுத்த உன்மத்த பைரவியே, சலங்கை ஒளியுடன் சதிராடும் சங்கரியே, கலங்காத உள்ளத்தில் இருக்கும் உமையே, அன்னை வாராகியே. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தனுசு ராசி நண்பர்கள் இந்த ஆடி மாசத்துல எந்த அம்மனை வணங்கலாம், தனுசு ராசிக்குரிய அம்மன் எது, அது எங்க இருக்கு, அதை வணங்கினா என்னென்ன யோகங்கள் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்தது. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுடைய சக்தி பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த அம்மனை வணங்கலாம், எது மாதிரியான கோவிலுக்கு போகலாம், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், எந்தெந்த துன்பங்கள் துயரங்கள் விலகும், எது மாதிரியான யோகா அமைப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. அதனால தான் நீங்களும் பயன்பெறணும். இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துங்க, 9043688626. இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடாக தயாரிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பவுட்ரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, சுத்தமான பசுமாட்டு நெய், செக்குலாட்டின எண்ணெய் வகைகள், அதுபோல் சுகர் கண்ட்ரோல் பவுடர், முருங்கைக்கீரை பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க. 100 ப்ராடக்ட் மேலே தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி பேர் ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா. அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி 10,000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருப்போம். உலகத்தில் எல்லா தெய்வமுமே ஒன்று தான். எல்லா தெய்வமுமே எம்பெருமான் சிவனுடைய சக்தியின் வழியே வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. அதனால ராசிக்குரிய கோவில்கள் தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னா நம்முடைய நேரமும் காலமும் செயல்பாடுகளும் நல்லதாகவே அமையும். செல்வ வளமும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்முடைய ராசிக்குரிய கோவில்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் வணங்கிட்டு வரோம் அப்படின்னா, அதுபோல் அந்தந்த தெய்வத்துக்குரிய உருவப்படங்களை வீட்டில் வச்சு தினமும் வணங்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வளர்க்கும். அப்ப உங்கள் ராசியினுடைய முழு நன்மையும் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். உங்கள் ராசி அதிபதி உங்களை காப்பார். உங்களுக்குரிய கிரகம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால தினமும் ஒரு நிமிஷமாவது கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய ராசிக்குரிய தெய்வத்தை வணங்கினா அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் தேடி வரும். அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி வணங்கினாலே நமக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் தேடி வரும்போது அப்ப நம்முடைய ராசிக்குரிய தெய்வத்தையும் அம்மனையும் வணங்கும் போது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த வாழ்க்கைங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட விதி, நடக்கிறதா நடக்கும். விதி நடக்கிறது மாதிரி அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறத விட அமைதியா இருந்துடாம இறைவனை மனதார வேண்டிக்கிட்டு நாம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையையும் நல்ல எண்ணத்தையும் கடைபிடிச்சோம் அப்படின்னா எல்லாம் நல்லதே நடக்கும், நினைச்சபடி நடக்கும். அந்த விதியும் தன்னுடைய வசமாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உறுதி. அது மட்டும் இல்ல, உங்கள் ராசிக்குரிய அம்மனை இந்த ஆடி மாசத்துல வணங்கும் போது அம்மனுடைய சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த பூமி முழுவதும் பரவி கிடக்கும். அம்மன் தெய்வங்களை தினம் ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சாலும் சரி வணங்கினாலும் சரி செல்வ வளம் பெருகும், அதிர்ஷ்டம் தேடி வரும், அப்புறம் எல்லாமே நன்மை தான் நடக்கும். அதனால தான் இந்த ஆடி மாசத்துல பண்டிகை கால ஆரம்பமா இருக்கும். பக்திக்கு உகந்த மாதம். அது மட்டும் இல்ல, பூமாதேவி அவதரித்த உன்னதமான மாதமா இதை பார்க்கப்படுது. அதனால தான் ஆடி மாதம் அம்மனுக்கு பிரியமானதாகவும் பண்டிகை காலங்களின் தொடக்க மாதமாகவும் கொண்டாடப்படுது நம்ம தமிழர்களால். அப்போ தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான வழிபாடு ஆடி வெள்ளி. அதாவது அம்பிகையை வீட்டுக்கு வரவழைச்சி அருள் பெற வேண்டி வழிபட வேண்டிய
ஒரு அற்புதமான திருநாள் இந்த ஆடி மாதம். அதனால தான் ஆடி மாதம் முழுசும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் அந்த ஆடி முதல் வெள்ளி அல்லது ஆடி மாதம் வரக்கூடிய 4-5 வெள்ளி முழுவதும் பூஜை செஞ்சு வழிபட்டா அந்த அம்மனுடைய அருளை கண்டிப்பா பெற முடியும். அம்மனுக்கு உகந்த மாதம் தான் ஆடி மாதம். அம்மனை போற்றி அன்னையை போற்றி கொண்டாட உகந்த மாதம் இது. அது மட்டும் இல்ல, ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலம் எல்லாமே தேவர்களுடைய இரவு காலம் அப்படின்னு பார்க்கப்படுது, ஒரு 6 மாதத்துக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் பகல் குறைவாகவும் இரவு அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா கடவுளுடைய அந்த நேர்மறை சக்தி அதிகமாக படக்கூடிய, இரவுல அதிகமாக படக்கூடிய ஒரு காலகட்டம். இரவு வந்துட்டாலே நாம எல்லாரும் அம்மாவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்போம், அப்படித்தானே? அது போலத்தான் இரவு பொழுதின் தொடக்கமான ஆடி மாசத்துல நம் அம்மனை விசேஷமா கொண்டாடி அவளுடைய அருளை பெற முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம் தான். நமக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் அம்மா. சுயநலமே பாராம நம்ம பிள்ளைக்காக, நம்ம குழந்தைக்காக அப்படின்னு அத்தனையும் கொடுக்கக்கூடிய, நமக்காக இழக்கக்கூடிய ஒரு ஜீவன் அம்மா. அது போலத்தான் இந்த அம்மனும். அதனாலதான் பேரு ஒரே மாதிரியா இருக்கு பாருங்க. அப்படி இந்த அம்மனுடைய அருளை இந்த மாசத்துல நம்ம பெறோம் அப்படின்னா, அதுவும் நம்பிக்கையோட பக்தியோட இந்த மாசம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது பல மாதங்களுக்கு மட்டுமில்ல, பல வருஷங்களுக்கு அந்த எனர்ஜி நமக்குள்ளார தாக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இது பருவகால மாறுதல் இந்த மாசத்துல இருந்து ஏற்படும். அதனால நம்ம மனசும் உடலும் கெட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும், நோய்கள் அதிகரிக்கும், இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்கும் கால மாற்றத்தால. அதனால நம்முடைய காவல் தெய்வமா இருக்கக்கூடிய அம்மனுக்கு இந்த ஆடி மாசத்துல விழா எடுத்து அதுல கலந்துக்கிட்டு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அம்மனுடைய அருளை கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஆத்மார்த்தமான நம்முடைய வழிபாடுகளால மனம் மகிழ்ந்து போவாள் அந்த குங்குமக்காரி. அகம் குளிர்ந்து நம் குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாள் அந்த அம்மா. நாம நினைச்சபடி நடத்தி வைக்கக்கூடிய அற்புத சக்தி அம்மா கிட்ட இருக்கு. அண்டப கிரண்டத்தையும் ஆளும் இந்த அன்னை நவக்கிரக நாயகி அல்லவா? அவளால கோள்களும் நன்மை பயக்கும் விதம். உங்கள் ராசிக்கு ஏற்ற வழிபாடு அப்படிங்கிறது தான் மிக சிறப்பு. கோள்களை கூட நமக்கு நல்லது செய்ய வைக்கும் இந்த அம்மன் வழிபாடு. அதனால தான் இந்த ஆடி மாசத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அம்மன் வழிபாடு. இதை புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். தனுசு ராசிக்கு குரு பகவான் களத்திர ஸ்தானத்துல இருக்கார். சனி பகவான் 4வது வீட்டுல வக்ரமாகி இருக்கார். அதுபோல சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கார். அப்புறம் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் கேது இணைஞ்சிருக்காங்க. சுக்கிரன் கடன் நோய் எதிரி ஸ்தானத்துல இருக்காரு. அடுத்தது களத்திர ஸ்தானத்துக்கு போக போறாரு. அது மட்டும் இல்ல, ராகு 3வது வீட்டுல முயற்சி ஸ்தானத்துல இருக்கார். இந்த ஆடி மாசத்துல இருக்கிற ராசியிலேயே தனுசு ராசிக்கு ஒரு சிறந்த கிரக அமைப்புகள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, குறிப்பா குரு களத்திரஸ்தானத்துல இருக்கார். அவர் அங்கிருந்து எங்க பாக்குறாரு அப்படிங்கறது விஷயமே. முதல்ல உங்க ராசியை பாக்குறாரு. குரு பகவான் ராசியை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு தாராள மனசு விஸ்திவாரமாகும். அதாவது நீங்க யோசிக்கிறதே ஒரு பிரம்மாண்டமா பறந்துபட்ட எண்ணங்களோட யோசிப்பீங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு நேரம். அப்புறம் நீங்க ஏதாவது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஒரு விஷயத்துல மனசு சோர்வடைஞ்சிருக்கீங்க, நஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா, அதாவது தொழில் ஸ்தானத்தை வக்ர சனி பார்க்குறாரு. அதனால தொழில் நஷ்டம் ஆகியிருக்கும், தொழிலில் ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும், காரணமே தெரியாத சில இழப்புகள், வந்த வேலை நின்று இருக்கும், வந்த வியாபாரம் இந்த ஆர்டர்லாம் வந்திருக்கும்ல அதெல்லாம் திடீர்னு நின்றுருக்கும், நஷ்டமாகியிருக்கும். வேலையில் சில தடங்கல்கள், வேலைக்காக கூப்பிட்டுருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வெயிட் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. இருந்த வேலை கூட இன்னைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா வக்ர சனி பார்த்தாலே கொஞ்சம் அங்கே 7.5 கூட்டுவார். அப்படின்னா கொஞ்சம் சோதிக்கிற கட்டம். எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த சோதிக்கிறது தான் அவருடைய வேலை. சோதனைன்னு என்னங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டை சர்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவாரோ, அவர் பண்ணுற வீடு தொழில் வீடு. நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது, நம்ம வேறு இடத்துல இருக்கோம், நண்பர்கள் வீடு வேறு இடத்துல இருக்கும், அப்பா அம்மா வீடு வேறு இடத்துல இருக்கும், இப்படி தனித்தனி வீடுகள் நமக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி ஜாதக கட்டத்தில் இருக்கிற தொழில் வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது அங்கே இருக்கிற நல்லது கெட்டது எது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படிலாம் சம்பாதிக்கிறீங்க, நியாயப்படி சம்பாதிக்கிறீங்களா, சட்டத்துக்கு உட்பட்டு சம்பாதிக்கிறீங்களா, அநியாயத்துக்கு சம்பாதிக்கிறீங்களா, 4 பேருக்கு உதவிகரமாக உங்கள் தொழில் இருக்கா, அல்லது அடுத்தவர்கள் துன்பத்தில் வளருதா தொழில், வியாபாரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் சர்ச் பண்ணுறது. இங்கே ஏதாவது அதிகாரி வந்தால் நமக்கு தெரியும், ஆனால் இவர் வர்றது நமக்கு கண்ணுக்கே தெரியாது. அப்படி சர்ச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதில் சில பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க.
அதனால இந்த குருவின் பார்வை நம்ம லக்னத்தில் விழுதுல, ராசியில் விழுதுல, அந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரிய வரும், புரிய வரும். அதை எப்படி மாற்றுறது, அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறதுங்கிற ஐடியா வரும். உங்களை நீங்களே சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கும், இனிமேல் என்ன நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, குருவின் பார்வை இந்த மாதத்தில் ராகு வீட்டில் விழுது. ராகு எங்கே இருக்காரு? 3வது வீடு, முயற்சி ஸ்தானத்தில் குருவின் பார்வை விழுது. நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் அதை சக்ஸஸ் பண்ணணும், வெற்றி அதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது குருவினுடைய விதி. அதில் ஒரு புண்ணியத்தை செலுத்துவார். குரு பார்க்க கோடி புண்ணியம். அப்போ நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் செஞ்ச முயற்சிக்கு ஏற்றது மாதிரி, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதில் நன்மையை, நல்லதை, வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ முயற்சி பண்ணுறதுனால இன்னொரு இடத்த பார்க்குறாரு பாருங்கள், ஒரு சூப்பரான இடம், அற்புதமான இடம். உங்களை நீங்களே மாற்றிக்கிறீங்க, இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் வேலையிலையோ, தொழிலையோ, குடும்பத்திலேயோ அல்லது உறவுகள்கிட்டையோ வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உணர்றீங்க, அதை சரி பண்ணிக்கிறீங்க. அடுத்தது பாருங்கள், இதை சரி பண்ணிக்கிட்டு முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் செய்கிற முயற்சிக்கு பலன் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வை 11ஆம் வீட்டில் விழுது. 11ஆம் வீடு லாப வீடு. லாப வீட்டில் விழுந்தா என்ன நடக்கும்? அப்போ எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஈடுபடுற அத்தனை நேர்மையான விஷயத்திலையும் லாபத்தை குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். இப்போ அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம். ஒரு அதிசயம் பார்த்தீங்களா? உங்களை நீங்களே மாற்றிக்கிறீங்க, இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிறீங்க, அப்புறம் முயற்சி பண்ணுறீங்க. அது அடுத்த வீடு. அடுத்தது லாப வீட்டை குரு பார்க்கும்போது லாபத்தை அதிகமாக, பயங்கரமாக நீங்கள் செஞ்ச வேலையிலையும் தொழிலையும் அள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது இங்கே பாக்கியஸ்தானத்தில் 2 பேரும் இருக்காங்க. செவ்வாய் நீங்கள் செஞ்ச அத்தனை செயல்களுக்குமான லாபத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார், அந்த பாக்கியத்தை கொடுக்க தயாராக இருக்கார். ஆனால் கேது அந்த பாக்கியத்தை தடை பண்ணக்கூடிய இடத்துல இருக்கார். எப்படின்னா, இந்த பாக்கியம் எப்படி வந்தது, எந்த வழியில் வந்தது, அல்லது இந்த பாக்கியம் எங்கேருந்து வருது, அவங்க யார், இப்படியான கணக்குப்படி வரக்கூடியது. அப்போ பாக்கியத்துக்கான முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது இந்த பாக்கியம் சரியாக கிடைக்குமா, சரியான பலன் கிடைக்குமா பாக்கியத்துக்கு, அல்லது ஏதாவது சிக்கல் இருக்கா, எங்கேயாவது போய் நீங்கள் சிக்கிக்கிறீங்களா அப்படின்லாம் பார்த்து தடையை போடும். தடை போடும்போது பயந்துடாதீங்க, அந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. கொஞ்சம் அசுவாசப்படுத்திக்கிங்க, உங்களை சரி பண்ணிக்கிங்க. ஏதோ இந்த விஷயத்தில் தடை இருக்குது அப்படின்னா அது சரி பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துடணும். உடனே எடுத்தோம் கவிழ்த்தோம், ஐயோ போச்சே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு வேலைக்காக இன்டர்வியூக்கு போகிறீங்க. இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு பூனை குறுக்கால ஓடுது, அல்லது ஆகாதவங்க எதிர்த்தாவில் வராங்க, அல்லது ஏதாவது இடிக்குது, அல்லது முள்ளு குத்துது. இப்படி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது பதட்டப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நிதானமாக போக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி நீங்கள் அதையும் மீறி போகிறீங்க அப்படின்னா போகிற பாதையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எதோ உங்களை தடுக்கலாம். ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் உணரல அப்படின்னா உங்களை தடுக்கிறதுக்கு பெரிய விஷயம் காத்திருக்கும். அந்த உணர்ந்து அமைதியாக போகணும். இல்லைனா பஸ்ஸு ரிப்பேர் ஆகி நிற்கும் பாதையிலேயே, அது பெரிய விஷயமாயிடும். இல்லைனா ஏதாவது இடிச்சுப்பீங்க, இல்லைனா யாராவது முக்கியமானவங்களை பார்த்து மறிச்சுப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காவல்துறையில் மாட்டிக்கிறது, இப்படி பல இன்சிடெண்ட் இருக்குது தாமதமாகறதுக்கு. அதனால் அது காட்டக்கூடிய தடையை ஏற்காமல் நீங்கள் மீண்டும் போகும்போது பெரிய தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த தடை ஏற்படும் போது ஒரு 5 நிமிஷம் நின்று போகிறீங்க, அசுவாசப்படுத்திக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த நேரம் கழியுது, அந்த நேரம் விலகுது. அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கான நேரமாக இருக்கும். நீங்கள் போகக்கூடிய அந்த பயணம் சிறப்பாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் உங்களது தகுதி, உங்களது திறமை அங்கே உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கும். இதை வேலையில் மட்டும் எடுத்துக்காதீங்க. ஒரு இடத்துக்கு பணம் வாங்க போனாலும் சரி, உங்கள் தொழிலுக்கு வியாபாரம் பேசுறதுக்கு போனாலும் சரி, மீட்டிங்காக இருந்தாலும் சரி, உதவி கேட்க போனாலும் சரி, எப்படி எதுவாக இருந்தாலும் பொருத்தி பாருங்கள். தானாக தடை வரும்போது அந்த தடையை கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கள். அந்த தடையை கொடுக்கக்கூடியவர் தான் கேது பகவான். அப்போ தடை வந்தது அப்படின்னா விநாயகரை மனசில் நினச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் போன வீடியோலேயே ஒரு மந்திரம் சொன்னேன், விநாயகருடைய மந்திரம். ஏதாவது உங்களுக்கு மனசு பட்டுது, இது தொடர்றது மாதிரி தெரியல, தடை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மந்திரத்தை உச்சரிச்சிங்க ஒரு 9 முறை. 5 கரத்தனை, யானை முகத்தினை, இந்தி நிலம்பரை போல எய்ச்சினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது 9 முறை சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயம், போகிற விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸாக முடியும். அதுவும் செவ்வாய் அதில் இருக்கிறதுனால எதையுமே அவசரப்பட்டு முடிவு பண்ணுவீங்க.
அப்போ அது யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் சில தடைகள் வரும். அதை பெருசாக எடுத்துக்காமல் பதட்டப்படாதீங்க. நிதானம் இருந்துன்னா சக்ஸஸ் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் காத்திருக்காங்க. அஷ்டமஸ்தானம் அப்படின்னா நமக்கு சில விஷயத்தில் பதட்டம் வர்றது, பயம் வர்றது, ஏமாற்றம் அடையிறது, யாராவது அவமானப்படுத்துறது, இப்படியான இடத்துலேருந்து சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டீங்க, யோசிக்காமல் பேசுகிறீங்க, யோசிக்காமல் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவமானத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசித்து பேசுனாலே போதும். உங்கள் பேச்சுக்கும் உங்கள் செயலுக்கும் உங்கள் நடந்தைக்கும் அது பாராட்டுகளையும் பெருமையையும் சேர்த்து கொடுக்கும். ஒரு புகழை உங்களுக்காக இந்த காலகட்டம் அமைச்சு கொடுக்கும். அப்படியான ஒரு அமைப்பில் தான் இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லை, சுக்கிர பகவான் கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் இருக்கார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க. ஒரு கார் வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம், ஒரு ஆடம்பரமான வீடு கட்டலாம், ஒரு நிலம் வாங்கலாம், அல்லது வெளியூருக்கு சுற்றுலா பயணம் போகலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு செலவு சம்மந்தமாக முடிவு பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் இருந்தாலே நம்மளை ஆடம்பர வாழ்க்கைக்கு கொஞ்சம் இழுத்து விடுவார். அதுக்காக கடன் வாங்க வைப்பார். ஜாலியாக இருக்கணும், உல்லாசமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய நண்பர்களுக்கோ காதலன்களுக்கோ உறவுகளுக்கோ செலவு பண்ண வைப்பார். அதே நேரத்தில் அந்த செலவால் கடன் வரும். அந்த செலவால் நோய் வரக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லை, சனி வக்ர பயிற்சியாகி அந்த வீட்டை பார்க்குறாரு. அதனால் ஏதாவது கடன் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அதை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நோய் இருந்ததுன்னா தெரிஞ்சிடும், சரி பண்ணுவீங்க. எதிரிகள் ஓட துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா அம்மனுடைய அருள் இயற்கையாக பெற்றவர்கள் தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால் உங்களுக்கு அம்மனுடைய அருள் இருக்கிறதுனால எதிரிகள் காணா போயிடுவாங்க. அதே நேரத்தில் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் யார் எடுத்தாலும் நம்புறது, யார் சொன்னாலும் கேட்கறது, உங்களை நீங்களே சில நேரத்தில் வருத்தப்பட்டுக்கிறது, உங்களை நீங்களே நினச்சி வேதனைப்பட்டுப்பீங்க. ஏன் இப்படி நடந்துருச்சு, கொஞ்சம் பழசை நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அதை பழசை நினைக்கும் போது அது பெரிய மனத்தாங்களுக்கு, மன கஷ்டத்துக்கு உள்ளாக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம்லாம் அவங்கள கஷ்டப்படுத்தும், மன வருத்தப்பட வைக்கும். அதனால் அதை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த பழைய ஒரு அனுபவம் இருக்குல்ல, அந்த பிளானையே கெடுத்துரும். இது மாதிரி நடந்தது, ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா நல்லா ஆரம்பித்து சக்ஸஸாக போக வேண்டிய ஒரு வேலையையோ தொழிலையோ வியாபாரத்தையோ ஒரு திட்டத்தையோ அந்த பழைய விஷயங்கள் உங்களை கொஞ்சம் தடுக்கும். எந்த ஒரு பழைய விஷயமா இருந்தாலும், பழைய ஞாபகங்கள், பழைய நினைவுகள், பழைய செயல்பாடுகள் உங்களை கொஞ்சம் அட்டாக் பண்ணிச்சு, தாக்குச்சு அப்படின்னா அப்படியே ஓரம் கட்டிடுங்க. அதை நினச்சிங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றம், பெரிய முயற்சிகள்லாம் தடைப்படும் இந்த காலகட்டத்தில். அப்போ அப்படி ஆட்கொள்ளுது அப்படின்னா அம்மன் வழிபாடு இந்த மாதத்தில் சிறந்த வழிபாடு. நிறைய அம்மனுடைய அருள் பரவி கிடந்தாலும், ஒரு நேர்மறை சக்தி உருவானாலும் உங்களுடைய ஈடுபாடும் நீங்கள் அனுமதிக்கணும்ல அதை. அதனால் நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் நம்பி உங்களுடைய அனுமதியோட அதை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய எனர்ஜி தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, செவ்வாயும் கேதுவும் தன விட்ட பார்க்குறாங்க. ரொம்ப அவசரம் எதுலேயுமே காட்டுவீங்க. ஒரு பணம் வரப்போகுது அப்படின்னாலும் சரி, ஒரு பணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவசரப்படுவீங்க. அந்த அவசரத்தாலேயே சில நேரத்தில் அது வராமல் போயிடும். அதனால் நிதானங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கேது இருக்கார், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை செவ்வாயும் பார்க்குறாரு, கேதுவும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது வேகமாக நீங்கள் என்னதான் செயல்பட்டாலும், என்னதான் கை வரைக்கும் வந்தாலும் அந்த கேதுவால் வாய்க்கு கிடைக்காம போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே சிந்தனை தான் ரொம்ப முக்கியம், யோசனை தான் ரொம்ப முக்கியம். எதையுமே பதற்றப்படாமல் எடுத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எது நடந்தாலும் விதியின்படி நடக்குது அப்படின்னு விட்டுருங்க. கிடைச்சிருச்சா, விதியின்படி கிடைச்சிருச்சு, கிடைக்கலையா, இனிமேல் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கை, எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கான ஒரு அமைப்பு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது இந்த மாதிரிலாம் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ரொம்ப இழிவான செயலெல்லாம் செஞ்சு அவமானமெல்லாம் பட்டிருப்பீங்க. நம்பினவங்களே உங்களை தள்ளி விட்டுருப்பாங்க, கெடுத்திருப்பாங்க, அல்லது துரோகம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தில் செஞ்சுருக்க மாட்டாங்க. கூட பிறந்தவங்க ரொம்ப எடுத்தவங்க கவிழ்த்தவங்கலாம் செயல்பட்டுருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா சனி சுகஸ்தானத்தில் இருந்தாலே கூட பிறந்தவங்கள ஒரு வழி பண்ணிடும். என்னதான் நீங்கள் உதவி செஞ்சுருந்தாலும், உண்மையாக இருந்தாலும், உழைச்சிருந்தாலும் குடும்பத்துக்காக கூட பிறந்தவங்க இப்போ சுகமாக அன்போட ஒரு மரியாதையோட இருக்க மாட்டாங்க. நன்றி கெட்டவர்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. 4ஆம் வீட்டில் சனி அமர்ந்தாலே கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக்கும். நன்றி கெட்டவர்களாக மாற்றும் கூட பிறந்தவங்கள. செத்தா வாழ்ந்தா இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் ராகு பகவான்
பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. பாக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த பாக்கியத்துக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இந்த காலகட்டத்தில் படுது. அதுவும் ஆன்மீக எனர்ஜியோட ஆன்மீக பலத்தோட முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துக்கு. அதனால தான் உங்கள் ராசிக்கான அம்மனை வணங்கினா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ நம்ம போடுறோம். குறிப்பாக சூரியனும் புதனும் 8வது வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் நம்மளை சோதிக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டங்களில் சிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஷ்டமஸ்தானத்தில். ஏன்னா உயர் பதவியில் இருந்தாலும் நம்மளை இறக்கிவிடும். சரியான நேரத்தில் நம்முடைய புத்தி வேலை செய்யாது. சரியான நேரத்தில் நம்ம சரியான முடிவை எடுக்க மாட்டோம். மனம் தடுமாறும். ஏதோ ஒரு விஷயம் நேராக போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு தடை வரும். சில நேரத்தில் மறதி உருவாகும். அந்த மாதிரியான அமைப்பெலாம் இருக்கிறதுனால என் அன்பு தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த காலகட்டத்தில் சிவாலயங்களுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே அகத்தியருக்கு திருக்கல்யாண கோலம் நடத்துவாங்க, அதில் கலந்துக்குங்க. அங்கே இருக்கிற காந்திமதி அம்பிகை எங்கே இருக்குது அதுனா திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவிலில் அகத்தியருக்கு சிவபெருமான் அவருடைய மணக்கோலத்தை முழுமையாக கண்ணுக்கு காட்டியதாக சொல்லப்படுது. அந்த கோவிலுக்கு போங்க. அங்கே காந்திமதி அம்பிகைக்கு ஆடிப்பூர வளைகாப்பு நிகழ்ச்சி நடக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் சக்சஸ் ஆகுது அப்படிங்கிற நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, அர்த்தாசிரம சனி வேற நடக்குது. காரியத்தடை, தாய்வழி உறவுல சிக்கல், கூட பிறந்தவங்க பழி வாங்கிறது அல்லது துரோகம் பண்ணுறது, வீடு மனை வாங்குறதுல கொஞ்சம் சிக்கல், உங்களை நீங்களே மறந்துடுறது, இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நெல்லை காந்திய அம்மனை தரிசிங்க. அத்தனை யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க. ஆடிப்பூர நாளில் அம்பாளை வணங்கி வழிபடுங்க. முடிஞ்சால் வளையல் சமர்ப்பணம் செய்யுங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அற்புதமாக நடக்கும். இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் இது மாதிரியான விஷயத்தை செய்கிறது, இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை எந்த துன்பத்தையும் எந்த துயரத்தையும் கொடுக்காம அழகாக பாக்கியஸ்தானத்துக்கு கொண்டு போய் விடும். அது மட்டும் இல்லை, இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால கோவிலுக்கே சில நேரத்தில் போக முடியாத சூழ்நிலை ஏற்படும். என்னதான் முயற்சி பண்ணாலும், என்னதான் நீங்கள் பணம் காசு செலவு பண்ணி நேரத்தை ஒதுக்குனாலும் சூழ்நிலை உங்களை போக விடாது. அப்படி இருக்கிறவங்க வீட்டிலே இந்த ஆடி மாதத்தில் அந்தந்த தெய்வங்களுக்கு, நான் சொன்ன தெய்வத்துக்கு விளக்கு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா மிக சிறந்ததாக இருக்கும். அங்கே போக முடியலனாலும் அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அம்மனுக்கு ஆடி வெள்ளியில் விளக்கு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஸ்தானத்தில் விழறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் விளக்கு பூஜை செய்யுங்க. ஆடி மாத விளக்கு பூஜை. ஆடி வெள்ளி அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய நாள். எல்லா விதமான செல்வ பலன்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு நாள். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை, ஆடியில் வர வெள்ளிக்கிழமை, எந்த வெள்ளியாக இருந்தாலும் சரி, அம்மனுடைய அருள் முழுசாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி வழிபட்டாலே பாதி அருள் நமக்கு கிடைச்சிடும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய நாளும். சுக்கிரன் யாரு? கோடிகளை கொடுக்கக்கூடிய, நம்மளை கோடீஸ்வரனாக்கக்கூடிய, நிம்மதியாக எல்லா வளமும் செல்வமும் பெற்று வாழ வைக்கக்கூடிய ஒரு பகவான் சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமை நாளுக்கு உரியவர். நம்ம சொகுசாக வாழணும், நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருளும் கிடைக்கும். அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஹோரையில் செய்யப்படக்கூடிய பரிகாரங்கள் இருக்குல்ல, அத்தனையும் நம்மளை கோடீஸ்வரனாக்கக்கூடிய பரிகாரம். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வர இந்த வெள்ளிக்கிழமை மிக சிறப்பு வாய்ந்தது. அதனால தான் விட்டுறாதீங்கிற. உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம அனுபவிக்காமலே வாழ்க்கையை முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கும். என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, கவலையே படாதீங்க. அம்மன் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை போடுங்க. வீட்டில் விளக்கேற்றி பூஜை செஞ்சு அம்பிகையினுடைய அருள் பெறத்துக்கு ஒரு அற்புதமான மாதம் இது. விளக்கு பூஜை குத்து விளக்கில் ஏற்றினா ரொம்ப நல்லது. 33 கோடி தேவர்களும் 30 தேவியர்களின் அருளும் பெறக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால தான் இதுக்குன்னே சிறப்பு வீடியோவாக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க, ரொம்ப நீங்கள் பதற்றப்படுற அளவுக்கு அல்லது இதெல்லாம் முடியாதோங்கிற அளவுக்குலாம் இது இல்லை. சிம்பிள் விஷயம். காலையில் அதிகாலையில் நீராடி குளிச்சுட்டு, நல்ல ஆண்களாக இருந்தால் நல்ல புத்தாடை துவைச்ச துணி உடுத்திக்கிட்டு, பெண்களாக இருந்தால் ஏதாவது மஞ்சள் கலர் இருக்கிற மாதிரி மஞ்சளில் உடை உடுத்திக்கிட்டு, வாசல் அழகாக பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கிட்டு, வீட்டை சுத்தமாக்கி, பூஜை அறையை சுத்தமாக்கி, தெய்வ படங்களுக்கெல்லாம் மலர்களும் பொட்டும் வச்சு, நில வாசல்ல வேப்பில கொத்த ஒடிச்சிட்டு வந்து சொருவுங்க. கலச செம்பு இருக்குல்ல, அதில் நூல் சுற்றி
மஞ்சள் குங்குமம் அதில் கொஞ்சம் போட்டு மலர்களால் சுற்றி அலங்கரிங்க. பூஜை அறையில் பச்சரிசி மாவாலே கோலம் போட்டு அதுக்கு மத்தியில் அரிசியோ அல்லது கொஞ்சம் நெல்லோ ஏதாவது ஒன்று எடுத்து பரப்பிக்குங்க. கொஞ்சம் பெருசாக பரப்புங்க. அந்த சொம்பையும் குத்து விளக்கையும் அதில் வைங்க. அடுத்தது விநாயகரை வணங்குங்க. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிற அந்த விநாயகர் மந்திரத்தோடு ஆரம்பிங்க. அடுத்தது குலதெய்வ வழிபாடு, அடுத்தது இஷ்ட தெய்வம். இதுக்கெல்லாம் தீபாராதனை காட்டி சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா கற்கண்டு ஏதாவது நிவேதனமாக வச்சு படைங்க. முடிஞ்சா ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. மாவிளக்கு தான் மிக சிறந்தது அன்னைக்கு. முடிஞ்சா அதை செய்யுங்க. கூடுதலா குத்துவிளக்கு பூஜை அப்படிங்கிறது சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு, தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், பழம், தேங்காய் இந்த மங்கள பொருட்கள்லாம் வணங்கலாம். கொஞ்சம் வசதி இருக்கு அல்லது நம்மளால முடியும், ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் தானே அப்படின்னு முடின்னு நினைச்சிங்கன்னா இதெல்லாம் செஞ்சுங்க, எடுத்துக்கங்க. இது எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். சுமங்கலி பெண்களுக்கு நாம் இந்த வகையில் உதவி செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. ஆண்களுடைய மனசுல தெய்வீகத்தன்மை ஓடும். பெண்களை கஷ்டமே படுத்த மாட்டாங்க. பெண்கள் சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க இந்த உதவியெல்லாம் செய்யும்போது. ஆடி மாதம் எல்லா வெள்ளிக்கிழமையுமே சிறந்த வெள்ளிக்கிழமை தான். முடியாதவங்க இந்த ஆடி வெள்ளின்னு ஒன்று கடைசி வெள்ளியா இருக்கும், அன்னைக்கு கண்டிப்பா இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதனால திருமண தடை, தாலி பாக்கியம், குழந்தை பாக்கியம், மாங்கல்ய தோஷம் இருந்ததுன்னா அது நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். ஏதாவது நோய் இருந்தால் உடனே சரியாகும். இதை காலையில் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த அம்மனுக்குரிய மூல மந்திரத்தை சொல்லுங்க. தயவு செஞ்சு மந்திரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கே கேட்கக்கூடிய மந்திரம் இது. நீங்கள் உச்சரிக்கிற இந்த மந்திரம் இந்த பிரபஞ்ச சக்தியை ஒரு வழி பண்ணிடும். அதாவது அம்மா இருக்காங்க, ஒரு 3 வயசு பிஞ்சு குழந்தை அம்மா அப்படின்னு எங்க இருந்தாவது கத்துச்சுன்னா எப்படி பதறும் மனசு. பதறி ஓடோடி போய் என்ன ஆச்சு தங்கமே, என்ன ஆச்சு செல்வமே, கண்ணே மணியே முத்தே, இப்படி எப்படி ஓடி போய் கேட்குறோமோ அந்த மாதிரி இந்த மந்திரத்துக்கெல்லாம் அவ்வளவு சக்தி இருக்கு. என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மந்திரத்தை அலட்சியமே செய்யாதீங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய அம்மா மாதிரி நம்ம இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றம் நடக்கும். என்னமோ நடக்குது இந்த குடும்பத்தில், இந்த வீட்டில். அத்தனை கிரகங்களும் போய் பாருங்க. அந்த ஈஸ்வரன் எம்பெருமான் பதற்றம் அடைஞ்சு அங்கே போய் பாருங்க, ஏதோ ஒரு கூக்குரல் கேட்குது. ஒருவேளை நல்லவர்களாக இருந்தால், 4 பேருக்கு நல்லது செஞ்சிருந்தா, உண்மையான ஆத்மாவாது இருந்துன்னா கஷ்டப்படவே கூடாது, உடனே பாருங்கன்னு சொல்லி 33 கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அதனால தான் இந்த மந்திரம்ங்கிறது ரொம்ப, நான் எப்பொழுதுமே ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லுவேன். முடிஞ்சால் பாருங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்குங்க. எப்போதுமே நம்ம படிக்காமல் இருந்திருக்கலாம், அதையாவது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுப்போம். அந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடுத்தது நாங்கள் மந்திரத்துக்குன்னே வீடியோ பதிவிட போகிறோம், ஷார்ட்ஸ் மாதிரி. அப்போ அதை ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மந்திரத்தை அம்மனுடைய மூல மந்திரம் ஓம் பிசாஸ்வத் அஜாய வித்மகே ஹட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மாரி பிரசோதயாத் அப்படிங்கிற அம்மனுக்குரிய அந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரித்து காலையில் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க. ஆடிவெள்ளி அன்னைக்கு மாலையில் முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து இதே மாதிரியே மாலையிலையும் இந்த பூஜை செய்யுங்க. குறிப்பாக இங்கே வந்து பச்சரிசி மாவால் கோலம் போடுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை, அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. உடனே மண் பவுடர் எடுத்து கோலம் போட்டு டக்குன்னு பரிகாரத்தை நம்ம அவசர கதையில் முடித்தோம் அப்படின்னா கடவுளும் அவசர கதையில் ஒரு டிசைனே இல்லாமல், ஒரு பொறுப்பே இல்லாமல் அதற்கான பலனை கொடுத்து விடுவார். கொஞ்சம் அலட்சியப்படுத்துவார், இது பத்தாது அப்படின்ட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையோட நம்பிக்கையோட இது மாதிரியான பரிகாரங்களை செய்யணும். பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து கோலம் போடுறது வீட்டில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இனிமே வரக்கூடிய ஒரு 6-7 மாதமும் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களால் பச்சரிசி அரைச்சி கோலம் போட முடியல அப்படின்னா ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு ப்ராடக்டாக இவங்க கொடுக்குறாங்க. குட் பேபி 9043688626 கோலமாவு கட்டி பச்சரிசியாலையும் அது கூட 9 நவக்கிரகத்தை வசப்படுத்தக்கூடிய பொருட்களை கலந்து பச்சரிசி கோலமாவு கட்டி கொடுக்குறாங்க. அதுபோல் பச்சரிசி பவுடரும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எறும்புகள் சாப்பிடும்போது 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்ச அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி மலைக்காமல் காசு பணத்தை பார்க்காம இன்னும் 6 மாதத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும் இந்த பச்சரிசி கோலமாவு. கட்டியாகவும் இருக்குது, பவுடராகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்குது.
கோவிலுக்கு பஞ்சகாவியத்தில் செஞ்ச அகர்பத்தி, விளக்கு, சாம்பிராணி, பஞ்சகாவிய தீபம், தீப எண்ணெய், அது மட்டும் இல்லை ஹெல்த்துக்கு தேவையானது பாரம்பரியமான தானியங்களை வச்சும் மூலிகைகளை வச்சும் பல ப்ராடக்ட் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸில் கலக்கிறாங்க. தெய்வமாக இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம குடும்பமாக இருந்தாலும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். கண்ணாப்பின்னான்னு வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்டிலே கொடுக்குற பொருட்களை வாங்கி சமைக்கிறீங்க அப்படின்னா எப்பொழுதோ ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம சேமிக்கலாம். அப்படியான ஒரு இடம்தான் இந்த குட் பேபி. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சுத்தமான நெய் இருக்கு. பூஜைக்கெல்லாம் எல்லாமே சுத்தமாக தரமானதாக கலப்படம் இல்லாத பொருட்களை வச்சுருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. இப்படி இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யும்போது இந்த காலகட்டத்தில் அம்மனுடைய அருள் முழுசாக கிடைச்சி உங்கள் வாழ்க்கையே ஒளிமயமான வாழ்க்கையாக மாறும். வியாபாரத்தில் போட்டி, சூழ்ச்சிகள் இதெல்லாம் இருந்து திக்கு முக்காடுறவங்க தொடர்ந்து மாரியம்மனை வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றி வைப்பாள். தொடர்ந்து கும்பிட முடியலனாலும் இந்த மாதம் ஆடி வெள்ளி அன்னைக்கு கோவிலுக்கு போங்க. நான் போன வீடியோவில் சொன்னேன், கோவிலில் நடக்கிற திருவிழாவில் அல்லது அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தயவு செஞ்சு செய்யுங்க. நோய் தாக்கம் குறையும். அதுபோல் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். நீங்கள் நினைச்ச காரியத்தில் ஜெயமே உண்டாகும். வேலை தேடி போனீங்கன்னா வேலை கிடைக்கும். தொழில் செய்யலாம்னு முடிவு எடுத்தீங்கன்னா தொழில் ஆரம்பிச்சிருவீங்க. டக்குன்னு கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுல ஆரம்பிச்சிருவோம். இப்படி டக்கு டக்குன்னு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அம்மன் வழிபாட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வேப்பலை, ஒரு 3-4 வேப்பலை தினமும் காலையிலையும் மாலையிலையும் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாலே நோய் தாக்கங்கள் குறையும். உடம்புல நேர்மறை சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, கன்னி பெண்களுக்கு அதிக அருள் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரம் இது. அப்போ ஆடி மாதம் வந்துருச்சு. உங்களால் முடிஞ்ச 7 கன்னி பெண்களுக்கு மஞ்சள் நிற புடவையை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா மாரியம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பல பூர்வ புண்ணிய பாவங்கள் குறையும். முழு அருளையும் பெற்று இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள்லேருந்து விலகலாம். திருமண வரன்கள் கிடைக்கும். விபத்துகள் நடக்காது. குடும்பத்தில் மறைமுக சூழ்ச்சிகள் செய்பவர்கள், துரோகம் செய்பவர்கள், நமக்கு கெடுதலை செய்கிறவங்க, நம்ம வாழவே கூடாது நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாரியம்மன் ஒரு வாராகி அம்மனா இருப்பாங்க. வந்த துன்பங்கள் எல்லாமே பறந்தோடும். இந்த மந்திரத்தை முடிஞ்சா ஆடி வெள்ளி அன்னைக்கு 108 முறை சொல்லுங்க. 108 முறை கேளுங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். அத்தனை சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம். அதனால் அம்மனுடைய அருளை முழுமையாக பெற்று என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் சிறப்பாக வாழணும்னு வாழ்த்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்த, என்னுடைய பர்சனல் விஷயத்தை நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். 29 வயசு வரைக்கும் என் வாழ்க்கையே வெறுமை தான். என்ன செய்யறது, எப்படி நம்ம வாழ்க்கையில் பயணம் போகிறது, எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே வாழ்ந்தோம். என்னுடைய 29 வயசு வரைக்கும் ₹1 கூட நான் சேமித்தது கிடையாது. கல்யாணம் ஆச்சு, ஒரு சின்ன அக்கறை பிறந்தது. ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு தொழில் செய்வோம். காலத்தின் கட்டாயம். குழந்தையும் இல்லை. என்னுடைய மனைவி உண்மையா தெய்வம் மாதிரி. எதையுமே கேட்டதில்லை. இது வேணும் அது வேணும் கேட்டதே கிடையாது. நான் செய்கிற வேலையிலையும் தொழிலையும் முடிஞ்ச வரைக்கும் கேட்காம நிறையாவும் செய்வேன். திடீர்னு ஒரு நாள் மாசமானாங்க. 10 வருஷம் கழிச்சு. சந்தோஷம் அப்படின்னா அதுதான் சந்தோஷம். அதை கேட்டு உடனே இறந்துருந்தாலும், என்னுடைய உயிர் போயிருந்தாலும் முழு ஆத்ம திருப்தி, ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அப்படி ஒரு சந்தோஷங்க. குழந்தை பிறந்தது. நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு பெரிய பரிசாக கொடுத்தா தேவலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. உடனே நானே முடிவு பண்ணினேன். வேற எதுவுமே யோசிக்கல. முயற்சி, கஷ்டம், இரவும் பகலும் உழைச்சோம். முயற்சினா இப்படி இருக்கணுங்க. தண்ணீருக்குள்ளார ஆழத்துல போய் சிக்கிக்கிட்டு வெளியில வர முடியாம தவிச்சு மேலே வர்றதுக்கான போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டம் மாதிரி நம்முடைய முயற்சி இருக்கணும். அப்படி போராடின, உழைச்சேன், கஷ்டப்பட்டேன். ஒரு கார் வாங்கி கொடுத்தோம். பிறந்த குழந்தைக்கு பரிசா ஒரு கார். இன்னைக்கும் பெண் குழந்தை தான். யார் கார்னு கேட்டால் என் கார்னு சொல்லும். அந்த வார்த்தைக்காகவே வாங்கி கொடுத்தோம். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த குழந்தைக்கு ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கலாம், சொத்து வாங்கியிருக்கலாம், சேமிப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த குழந்தை சம்பாரித்து வாங்கிக்கும். அந்த குழந்தைய சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். அடுத்தது, சுய தொழில் செய்கிறாங்க. ஒரு இடம் வாங்கினா நல்லாயிருக்கும், தொழில் செய்யறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இடம் வாங்கினேன், 2 இடம் வாங்கினேன். அவங்க பேரில் எழுதி வச்சேன். உனக்குன்னு எதுவும் வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் போதும், நான் இன்னும் நிறைய ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். என்ன இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்களாக இருக்கிற எப்பொழுதுமே மனைவிக்கு, மகளுக்கு, அம்மாவுக்கு, தங்கைக்கு, அக்காவுக்கு கேட்காமலே கொடுக்கணும், கேட்காமலே செய்யணும். மரியாதையும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு ஆண் கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவான். குறிப்பா நமக்காக உழைக்க வேண்டியதில்லை, பெண்களுக்காக உழைச்சாலே போதும் நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம். பெண்களை மதிச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, கௌரவத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுத்தாலே போதும் ஒரு குடும்பம் மிகப்பெரிய இடத்தை நோக்கி வந்துடும். ஏன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் அன்பையும் புகழையும் கொடுத்தாலே நாம முன்னேறுவோம் அப்படின்னு சொன்னா, பெண்களும் அம்மனும்
ஒன்று. 2 பேருமே தெய்வீக சக்தி நிறைந்தவர்கள். எல்லாருமே இல்லை, உண்மையா குடும்பத்துக்கு நேர்மையா இருக்கிறவங்க, அம்மனுக்கு இணையானவர்கள். முயற்சிங்கிறது நான் சொன்ன மாதிரி இருக்கும். இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னங்க? உழைப்பு தான். அதுவும் நேர்மையாக உண்மையான உழைப்பு. இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்களும் ஜெயிப்பீங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.